எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இரண்டாம் யாமம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நியோன் புஷ்பராஜ் சார் தான் அந்த ஃபிலிமை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய சுவாசிகா விஜய் மேம் தான் இதில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. படத்துல என்னடா கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேரள பகவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மாந்திரீகத்தையும் வசியத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபிலிம் வந்து சீன் பை சீனா நகருது. முதல் கட்டத்துல இருக்கும்போது அவங்க எப்படி வந்து முன்னோர்கள் எதனால வந்து என்ன பண்ணாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து தீர்க்கிற விதமா காமத்தை மட்டுமே சுவாசிக்காம பயன்படுத்திக்கிட்டு அதை வச்சு அவங்களை எப்படி அழிக்கிறாங்க, இவங்க முன்னோர்களுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்களுடைய அப்பா காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிம் வந்து எடுத்துக்காட்டா நகருது. செகண்ட் ஹாஃப்ல என்னடா நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட். ஹீரோயினே வந்து மாறிட்டு அவங்களை அழிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க ஒரு நாகத்தினுடைய அவதாரமா ஃபிலிம்ல வந்து காட்டியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ஒர்க் சூப்பர்னே சொல்லலாம். சுவாசிகா மேமுக்கு மட்டுமே அந்த கதையை எழுதி இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஹீரோவுக்கா இருக்கட்டும், இங்க சுத்தி இருக்கிற எந்த ஒரு கேரக்டருக்குமே அதிகமா கதை எழுதலன்னு தான் சொல்லணும். சுவாசிகா மேமுக்காக மட்டுமே அந்த கதை எழுதியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் அந்த ஃபிலிம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, ஆவரேஜ் தான் சொல்லலாம். இதே ஒரு யூடியூப் சேனல்ல இந்த ஃபிலிம் வந்து வாங்கி ஓடிடியா விட்டுருக்காங்க. வேற எதுவும் அந்த அளவுக்கு எதுவுமே இந்த ஃபிலிம்ல இல்லை. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.